வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு example 8.6 பார்க்க போறோம். The marks scored by 10 students in a class test are 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. Find the standard deviation. ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்களின் மதிப்பெண்கள் 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44 மற்றும் 48. இந்த மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் திட்ட விளக்கம் காண்க. ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க கிளாஸ்லயே ஒரு 10 பேர் தான் அந்த டெஸ்ட் எழுதுறீங்க. அந்த டெஸ்ட்ல வாங்கின மார்க்ஸ் கொடுத்துட்டு அதுக்குடைய திட்ட விளக்கம் கண்டுபிடி அப்படின்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், எந்த மெத்தட் யூஸ் பண்றது அப்படின்னு முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த முறை நேரடி முறைன்னு ஒன்று பார்த்தோம். அதுல நம்பர் சின்னதா இருந்தது. அதை நம்ம வர்க்கப்படுத்தி அப்புறம் கூட்டி போடும்போது நமக்கு அது ஈஸியா இருந்தது. இது பாருங்க கொஞ்சம் பெரிய நம்பர்ஸா இருக்கு. அதனால நம்ம அதை விட வேற மெத்தட் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு பாக்குறோம். அடுத்தது ஆக்சுவல் மீன் மெத்தட், அதாவது கூட்டு சராசரி முறை பார்த்தோம். கூட்டு சராசரி முறையில் என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல இது எல்லாம் கூட்டி சராசரி கண்டுபிடிச்சோம். நமக்கு முழு என்ன சராசரி வந்தது. அப்ப நமக்கு ஈஸியா அந்த மெத்தடை அப்ளை பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம அதையவே பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக முதல்ல பாத்தீங்கன்னா மார்க்ஸோட நம்ம கூடுதல் பார்த்தோம். என்ன ஆச்சு அப்படின்னா 359. இதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x bar equal to 359/10. ஏன்னா 10 மாணவர்களின் மதிப்பெண் சரிங்களா. சோ 350 10ஆல வகுத்தோம்னா 35.9 ஒரு டெசிமல் நம்பர், ஒரு தசம எண் நமக்கு விடையா கிடைக்குது. எதுக்கு அப்படின்னா இந்த சராசரிக்கு x பாருக்கு. அப்ப நாம இது x ன்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நாம இது xi ஆ வெச்சு, அதாவது கூட்டு சராசரி முறையில பண்றோம், ஆக்சுவல் மீன் மெத்தட்ல பண்றோம்னா என்ன பண்ணுவோம், xi ல இருந்து x பாரை கழிப்போம். xi நமக்கு 25, நம்ம 29, இப்போ 30 and அப்படி இந்த மாதிரி வருது. அப்ப இங்க 25ல இருந்து 35.9 கழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு புள்ளியில அது 3 டிஜிட்ஸ்ல நமக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும். அப்போ அது ரொம்ப சிரமமா இருக்கும். நாம அதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு நம்ம திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால நாம இங்க என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்லை, ஆக்சுவல் மீன் மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்லை. எதனால, இது தசம எண்ணாக டெசிமல் நம்பரா இந்த கூட்டு சராசரி வந்ததுனாலதான் நம்ம கூட்டு சராசரி முறையை பயன்படுத்தலாம். அப்ப என்ன முறையை பயன்படுத்த போறோம் அப்படின்னா அஷ்யூம்டு மீன் மெத்தட், ஊக சராசரி முறையை பயன்படுத்த போறோம். இந்த ஊக சராசரி ரொம்ப எளிமையானதா இருக்கும். எல்லா கணக்குகளையும் மேக்சிமம் இந்த ஊக சராசரி ஆக்சுவல் மீன் மெத்தட்ல பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. இப்ப இதுல என்ன அப்படின்னா n எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். 10 மாணவர்கள் சொல்லிட்டாங்க, அப்ப 10. இப்ப இந்த a அப்படிங்கிறது தான் அஷ்யூம்டு மீன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நாமளாலும் யூகிச்சு ஒன்ன மீனா எடுத்துக்க போறோம், அதாவது சராசரியா எடுத்துக்க போறோம் அப்படிங்கிறது. அதனால லெட் a equal to இங்கிலீஷ்ல எழுதுவோம். அதுவே தமிழா இருந்தா a சமம் இந்த நம்பர் எங்கன்னு எழுதுவோம். எந்த நம்பர் எடுத்துக்கிறது, நம்ம இங்கிருந்து எதை வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது. முதல்ல இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களே அந்த மதிப்பெண்களை ஏறு வரிசையில் எழுத போறோம். ஸோ 33, 35, 37, 38, 40, 44 and 48 அப்படின்னு எல்லா நம்பர்ஸும் எழுதிட்டோங்க. இப்போ இதுல நடுவா வரக்கூடிய நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 நம்பர் நடுவுல வரும். இப்போ இதுவே ஒற்றைப்படை எண்ணிக்கையில இருந்துச்சு அப்படின்னா 1 நடுவுல வரும், அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பட் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இரட்டைப்படை எண்ணிக்கையில 10 நம்பர்ஸ் 2 நடுவுல வரும்ல, இந்த 2ல எதை வேணாலும் நாம எடுத்துக்கலாம். நான் இந்த 35 ஏவா எடுத்துக்க போறேன். ஸோ 35 எழுதிட்டீங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு டி கண்டுபிடிக்கணும். ஏன் டி கண்டுபிடிக்கணும், நம்மளோட ஃபார்முலா என்னன்னா திட்ட விளக்கம் சமம், அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் ஈக்குவல் டு சிக்மா di ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா di பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுல சிக்மா di ஸ்கொயர் அண்ட் di எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ இது di கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு xல இருந்தும் இந்த ஏவை கழிக்க போறேன்னு அர்த்தம். அப்போ xi மைனஸ் a. ஏன் 35 தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துக்கு வாங்க. 25ல இருந்து நம்ம எதை கழிக்கணும், 35 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் 10. அதே மாதிரி 29ல இருந்து 35 கழிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 6. 30ல இருந்து 35 கழிக்கிறோம் அப்படின்னா மைனஸ் 5 அப்படின்னு ஒவ்வொரு நம்பர்ல இருந்தும் நம்ம இந்த 35 கழிக்க போறோம். பாருங்க, 35 minus 35 is 0. 2, 38ல 35 போனா நமக்கு 3. அதே போல 40ல 35 போனா 5 and 44ல 35 போனா 9, அப்புறம் 48ல 35 போனா 13 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த டிஸ் எல்லாம் கிடைச்சிச்சு.
ஓகேங்களா? இப்போ டி ஐ ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இங்க கிடைச்ச இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் வர்க்கப்படுத்தி போடுறது. எப்படி வர்க்கப்படுத்துறதுன்னா -10 த ஹோல் ஸ்கொயர் என்ன ஆகும்? -10 பெருக்கல் -10. எப்பவுமே இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் பாசிட்டிவா தான் வரும். இப்போ வர்க்க எண்கள் எல்லாமே மிகை எண்களாக வரும். 10 ஸ்கொயர் 100, 6 ஸ்கொயர் 36, 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4, அப்புறம் ஒரு 0, அப்புறம் 4, அப்புறம் 9. ஏன் டீச்சர் இப்படி 2 இலக்கமா தான் போடணுமா அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும் கூட்டுறதுக்கு. அதனால தான் நான் 2 டிஜிட்ஸா போட்டிருக்கேன். 4 எல்லாம் கூட 9 கூட. அப்புறம் 25, அப்புறம் இதுக்கு 81, இதுக்கு 169. பாருங்க இடமதிப்பை பொறுத்து நம்ம போட்டோம்னா ஆட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னா நான் இதை போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ண போறேன். இது எவ்வளோ இது எவ்வளோ? ஏன்னா எனக்கு சிக்மா டிஐ வேணும். அப்போ இதை கூட்டிக்கணும். அடுத்தது எனக்கு சிக்மா டிஐ ஸ்கொயர் வேணும்னா இதை கூட்டிக்கணும். இப்போ இதை கூட்டுறோம் அப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? இந்த +2க்கும் -2க்கும் விட்டுருங்க. மீதியை மட்டும் இங்கே கூட்டிக்கோங்க. அதான் மீதியை மட்டும் அங்கே கூட்டிக்கோங்க. இது -21 வருங்களா? இங்கே பாருங்க 8, 17, 30. 30ல் 21 போச்சுன்னா 9. இன்னும் 9 +9. இது சிக்மா டிஐ அப்படின்னு கிடைச்சிச்சு. சிக்மா டிஐ ஸ்கொயர் கூட்ட போகிறோம். 6ஐயும் 4ஐயும் கூட்டுங்க. 10, 19, 28, 38, 43, 3, 4, 7, 9, 19, 25ங்களா? 5 மிச்சம் 2, இப்போ 3, 4, 453 கிடைக்குது. எது அப்படின்னா சிக்மா டிஐ ஸ்கொயர். முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க சிக்மா டிஐ என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 9, சிக்மா டிஐ ஸ்கொயர் என்னன்னு கிடைச்சிருக்குன்னா 453. அது இல்லாம n என்ன அப்படின்னா 10. இதை கொண்டு வந்து இங்க கீழே ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சிக்மா திட்ட விலக்கம் சமம் பாருங்க இதுக்கு 453 போட்டுட்டோம். கீழே என்னோட மதிப்பு 10 போட்டோம். மைனஸ் சிக்மா டிஐ இஸ் 9/10 the whole square அப்படின்னு போட்டோம். நமக்கு என்ன அப்படின்னா இதை 10ஆல வகுத்தா நமக்கு 45.3 வரும். இங்க பாக்குறோம் இது பாத்தீங்கன்னா 9 10ஆல வகுத்தா 0.9. இதனோட ஸ்கொயர் வேணும் இல்லைங்களா நமக்கு? அப்ப இதனோட ஸ்கொயர் அப்படின்னா 0.9 0.9ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 9 9s are 81. அப்புறம் 0 ஏன்னா பாருங்க புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம், புள்ளிக்கு அப்புறம் ஒரு இலக்கம்னா மொத்தம் புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வேணும். அதனால 81க்கு முன்னாடி அந்த புள்ளியை வச்சுட்டு பின்னால 0 போட்டோம். இப்போ 0.81 கிடைக்குது. இப்போ இதுல இருந்து இதை கழிக்க போறோம். ஸோ 45.3ல இருந்து நமக்கு 0.81 கழிக்கிறோம்னா அப்படி போட்டுக்கலாம். 10ல் 1 போச்சுன்னா 9. இங்க என்ன இருக்கும்? 2 இருக்குங்களா? 12ல் 8 போச்சு அப்படின்னா 4ங்களா? அப்புறம் இங்க 4, இங்க ஒரு 4. அப்போ √44.49. அப்போ இதனுடைய வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா நமக்கு திட்ட விலக்கம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க நம்ம எதுக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 44.49க்கு 6 6 are 36 போட்டுட்டோம். அப்புறம் மீதி என்ன வரும்னா 8 வரும். அப்புறம் புள்ளி அப்புறம் இருக்கக்கூடிய 4 9 எழுது. புள்ளி இங்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற 4 9 கொண்டு வரோம் அப்படின்னா இங்க புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா? அப்ப இங்க 2 இலக்கம் இறக்கி கீழே போட்டதுனால இது 2ஆல பெருக்கி சைட்ல போட்டுக்கலாங்களா? 12 அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 1ன்னு ஆரம்பிக்குது. இங்க 8 இருக்கு. ஓர் 8 8 இல்ல 2 குறைச்சு எடுத்துக்கணும். அப்போ ஓர் 8 8 வேண்டாம். 6 போட்டுக்கலாம். அப்ப அதே 6 இங்கேயும் போட்டுக்கோங்க. 6 6 36 3, 6 2 12 15 மிச்சம் 1, 6 1 6 756 வருது. கழிங்க இங்க ஒரு 3, இது ஒரு 9ங்களா? இப்போ புள்ளி இருக்கிறதுனால 2 0 சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை 2ஆல பெருக்கி போட்டுக்கலாம். 132 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க ஓ ரொம்ப 9 உடனே அதே ஸ்ட்ரெயிட்டா எடுத்துக்க வேண்டாம். 2 குறைச்சு எடுத்துக்கலாம். 7 எடுத்துக்கலாம். ஸோ 7 இங்கேயும் 7 போடுங்க. 7 49 மிச்சம் 4, 7 2 14 18 மிச்சம் 1 21 22 மிச்சம் 2 7 4 9ன்னு வருது. ஸோ இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே வரும். போதும் நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். நமக்கு என்ன தோராய மதிப்பாக ஏன்னா இன்னும் கண்டினியூ ஆகுது நம்ம நிறுத்திக்கிட்டோம். அதனால தோராய மதிப்பு எவ்வளோ? 6.67 கிடைக்குது. என்ன ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நமக்கு இதனுடைய திட்ட விலக்கம் என்ன அப்படின்னு கிடைச்சிருக்கு அப்படின்னா 6.67 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Example 8.7. The amount that the children have spent for purchasing some eatables in one-day trip of a school are 5, 10, 15, 20, 25, 30, 35, 40. Using step deviation method, find the standard deviation of the amount they have spent. அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒரு நாள் சுற்றுலாவாக பசங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்ப அவங்க வாங்கி தின்பண்டம் சாப்பிடுவாங்க இல்லைங்களா? அதுக்காக
ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்ஸ் செலவு செஞ்ச காசு வந்து எவ்வளோனா 5, 10, 15 அப்படின்னு 40 ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனுடைய திட்ட விளக்கத்தை நீங்கள் என்னன்னா படிவிலக்க முறையில் கண்டுபிடிங்க, ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அவங்க என்ன மெத்தட் சொன்னாங்களோ அதை பயன்படுத்தி தான் நம்ம போடணும். முதல்ல n எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இல்லைங்களா? அப்போ n is 8 அப்படின்னு எழுதிட்டோம். எத்தனை உறுப்புகள் அப்படின்னு எண்ணி எழுதுவோம் இல்லையா? ஸோ n is 8. அடுத்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்திருக்கு. 5, 10, 15, 20, 25ங்கிறது 8 பெருக்கல் பலனாக வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா பெட்டர் நம்ம இந்த அஸ்யூம்டு மீன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அஸ்யூம்டு மீன் மெத்தட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஊக சராசரி முறையை பயன்படுத்தி ஒரே ஒரு ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அதுக்கு பேர் ஸ்டெப் டீவியேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் படிவிலக்க முறையில். அதாவது முக்காவாசி அப்படியே ஊக சராசரி முறையை தான் பயன்படுத்த போகிறோம். அஸ்யூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். என்ன அப்படின்னா பாருங்க இதனுடைய காமனா வரக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 5, 10, 15 போது 5ங்கிறதான அந்த டிஃபரன்ஸ். அதை சீனு வச்சுக்குவோம். அந்த சியை இந்த இடத்துல பாருங்க இங்க டிவைட் பண்ணிக்குவோம். அவ்வளவுதான். அதை தான் நம்ம டின்னு சொல்லுவோம். நீங்க வெறும் x மைனஸ் ஏன்னு கணக்கிட்டு அந்த x மைனஸ் ஏவை சியால டிவைட் பண்றது தான் di அப்படின்னு வச்சுக்கிட்டு அப்புறம் d ஸ்கொயர் கண்டுபிடிச்சு எப்பவும் போல. ஆனா இங்க என்ன அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ஃபார்முலா என்ன போடணும் அப்படின்னா சிக்மா di square by n minus sigma di by n the whole square into c அப்படின்னு நாம இங்க என்னதால வகுக்கிறோமோ அதை அங்க பெருக்கிட்டோம். அவ்வளவுதான். இதுதான் ஒரே சின்ன டிஃபரன்ஸ் தான் நமக்கு இந்த ஸ்டெப் டீவியேஷன் மெத்தடுக்கும் நமக்கு அஸ்யூம்டு மீன் மெத்தடுக்கும் உள்ளது. முக்காவாசி நம்ம அஸ்யூம்டு மீன் மெத்தடிலே தான் ஃபாலோ பண்ண போறோம். ஒரே விஷயம் இங்க சியால வகுக்கிறோம், இங்க சியால அதை பெருக்கிடுறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் xi அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸை அவங்களே வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருக்காங்க, ஏறு வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அப்படியே எழுதிக்க போறோம். ஸோ 25, 30, 35 and 40 அப்படின்னு ஃபர்ஸ்ட் xi வேரியபிள் எழுதிட்டோம். இப்போ a அப்படிங்கிறது நாம தானே முடிவு பண்ணணும் நடுவா இருக்கக்கூடிய உறுப்புகள். பாருங்க இந்த ரெண்டு உறுப்புகள் நடுவா இருக்கு. நம்ம 20 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப a is equal to 20. let a is equal to 20 ன்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்ல எங்க ஏன்னா நாம தான் வச்சுக்கிறோங்கிறதுனால a வை 20 எங்க. அப்போ ஒவ்வொன்றுல இருந்தும் 20 கழிக்கணும் இல்லைங்களா? அப்போ 5 மைனஸ் 20 நமக்கு மைனஸ் 15 வருங்களா? இந்த இடத்துல 10 இருக்கா? 10ல 20 போச்சு அப்படின்னா மைனஸ் 10. அதே போல 15ல 20 போச்சு அப்படின்னா மைனஸ் 5. 20ல 20 போச்சு அப்படின்னா நமக்கு 0. 25 மைனஸ் 20 இஸ் 5. அதே மாதிரி இந்த 30ல இருந்தும் 20 கழிக்கணும், 35ல இருந்தும் 20 கழிக்கணும் அப்படின்னு வரிசையா எல்லாத்துல இருந்தும் நம்ம இந்த 20 கழிக்க போறோம். So 15 and 40 minus 20 is 20 அப்படின்னு நம்ம இந்த xi minus a கண்டுபிடிச்சிட்டோம். அதை c-ஆல டிவைட் பண்ணாதான் இந்த படிவிலக்க முறையில அது d அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இது அஸ்யூம்டு மீன் மெத்தடா இருந்தா இங்கே d இவ்வளவுதான் d. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொன்றையும் இந்த c-ஆல வகுக்கணும் அப்படின்னா அந்த c எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதனோட டிஃபரன்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா? 5 கூட 5 கூட்டினாதான் 10, 10 கூட 5 கூட்டினாதான் 15 அப்படின்னு அந்த 5 தான். அப்போ நம்ம c is equal to 5 அப்படின்னா ஒவ்வொன்றையும் 5ஆல் வகுத்து இங்க போட்டுக்க வேண்டியது. இந்த ஆன்சர் இருக்கு இல்லைங்களா? அது ஒவ்வொன்றையும் 5ஆல வகுத்து இங்க போட்டுக்க போறோம். இது 5ஆல வகுத்தா மைனஸ் 3, இது 5ஆல வகுத்தா மைனஸ் 2, இது மைனஸ் 1, இது 0. 5ஆல 5 வகுத்தா 1, 2, 3, 4 அப்படின்னு கிடைச்சிச்சு. இதனோட ஸ்கொயர்ஸ் தான் di ஸ்கொயர்ஸ். அப்போ ஒவ்வொன்றுடைய வர்க்கம் 9, 4, 1, 0, 1, 4, 9, 14 அப்படின்னு நம்ம இதனோட எல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ இதனோட diயும் di ஸ்கொயரும் கண்டுபிடிச்சோம். இப்போ இதனுடைய அடிஷன் நமக்கு வேணும். summation of di ஸ்கொயர் and summation of di சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இந்த di எல்லாம் ஆட் பண்ணா summation di, இந்த di ஸ்கொயர்லாம் ஆட் பண்ணா summation di ஸ்கொயர். அதனால அதெல்லாம் பண்ண போறோம். பாருங்க -1 க்கும் +1 க்கும் போயிடுச்சு, -2 க்கும் +2 க்கும் போயிடுச்சு, -3 க்கும் +3 க்கும் போயிடுச்சு. சோ சிம்பிளி இந்த 4 மட்டும் இருக்கும். அதை எழுதிட்டோம். அதே மாதிரி பாருங்க இதையும் கூட்டுங்க. 10, 10, 14, அப்புறம் 15, 15 பாருங்க இது ரெண்டையும் கூட்டுங்க. 35, 35 கூட 9 கூட்டுங்க 44 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை எடுத்து எழுதிக்க போறோம். முதல்ல சிக்மா di அப்படிங்கிறது எது அப்படின்னா இந்த di யின் கூடுதல் 4. அதே போல சிக்மா di ஸ்கொயர் என்ன அப்படின்னா இந்த di ஸ்கொயரோட கூடுதல் 44. அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலால இந்த c எப்படி இருக்குங்கிறத முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். வர ஆன்சரை இந்த c-ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ அதுதான் நமக்கு ஆன்சர், அதுதான் நமக்கு ப்ரொசீஜர். அப்ப எதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு மட்டும் தான். வர ஆன்சருக்கு அப்புறம் தான் இந்த c. அதனால இந்த cங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட்டை தாண்டி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.
இப்போ சியோட வேல்யூ நமக்கு தெரியும் 5, அதே போல என்னோட வேல்யூ நமக்கு 8ன்னு தெரியும். அதெல்லாம் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா is equal to root of இந்த சிக்மா di ஸ்கொயர் என்ன அப்படினா 44 by இந்த n வந்து 8 இல்லீங்களா, அப்ப 8 மைனஸ் இங்க 4 by 8 the whole square, அப்புறம் பாருங்க into இந்த c யோட வேல்யூ 5 இது வெளிய இருக்கு. ஓகேங்களா, இப்போ 2 ஆல டிவைட் பண்ணா 2 டைம்ஸ் 2 டைம்ஸ் இங்க 2 ஆல 4 டைம்ஸ் இது 1 டைம்ஸும் இது 4 டைம்ஸும் 4 ஆல அடிச்சிட்டோம். இப்போ என்ன கிடைக்கும் அப்படினா இங்க 22/4 னு ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் ரெண்டாவது என்னன்னா 1/2 இல்லீங்களா, 1/2 the whole square, இது வந்து 1/2, அப்போ 1/2 the whole square அப்படினா 1/4 ஆயிடும் into 5. இப்போ 22ல 1 போச்சு. ஏன் அப்படினா டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம், ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். அப்போ மேல இருக்கிறத மட்டும் கழிச்சா போதும். 21/4 into 5. இப்போ 21 4 ஆல வகுக்க போறோம். 21 divided by 4, 4 5s are 20, மிச்சம் 1 நமக்கு இன்னும் வேணும், மேல புள்ளி வச்சுக்கிறோம் 0, 2 வாட்டி 8 மிச்சம் 2 புள்ளி இருக்கனால 0, 5 வாட்டி 20ன்னு போட்டோம். இப்போ நமக்கு 5.25 ரூட்டுக்குள்ள இருக்கு. 5.25 இந்த 5.25 ரூட் கண்டுபிடிச்சு இந்த 5 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப இந்த 5.25 க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போறோம். பாருங்க 2 2s are 4, அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற இந்த 2வையும் 5வையும் கீழ இருக்கும், இதுல 1 வரும் இல்லீங்களா, அப்போ புள்ளியும் வச்சுக்கணும், 2 கீழ இருக்கனால 2 ஆல பெருக்கி போட்டுக்கணும். ஓகேங்களா, இங்க 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கு, நம்ம 2 ஆல போட்டுக்கலாங்களா, 2 2 டைம்ஸ் 4, அப்புறம் 4 2s are 8 அப்படி வருது, கழிக்கிறோம் 1, இங்க 41ன்னு வருது. நம்ம கழிச்சதுக்கு அப்புறம் 2 நம்பர் கீழ இறக்கணும், புள்ளிக்கு அப்புறம் அப்படிங்கிறதுனால 2 ஜீரோஸ் இறக்கிக்கலாம் இல்லைங்களா, இறக்கிட்டோம். இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுட்டோம் 44. இங்க 4 ஸ்டார்ட் பண்ணுது இல்லைங்களா, அதனால நம்ம 10 ஆல பெருக்கினா இதை விட கொஞ்சம் கம்மியா வரும், இதை விட அதிகமா வரும். அப்ப இதை விட கொஞ்சம் கம்மியா வரணும்னா 9 ஆல பெருக்கிக்கலாம். 9 9s are 81, 8 36, 36 கூட 8 கூட்டிக்க போறோம் 42, ஸோ 4 36 40ன்னு வந்துடும். இப்போ கழிக்கிறோம் 9, 9ல 2 போச்சுன்னா 7, 0 79ன்னு கிடைக்குது. மறுபடியும் 2 ஜீரோஸ், அப்புறம் மறுபடியும் அந்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும். பட் நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் போதும், அதனால நிறுத்திடுறோம். இங்க 5 into 2.29 வருது. ஸோ 2.29 into 5, அப்புறம் மல்டிப்ளை பண்றோம் 45 4 10 14 மிச்சம் 1 11. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 11.45. ஏன் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி போடுறோம் இங்க. ஏன் அப்படின்னா நீங்க நிறைய விட்டுட்டோம், இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டதுனால அப்ராக்சிமேட்லி சைன் போடுறோம். therefore standard deviation படி விளக்க முறையை பயன்படுத்தி திட்ட விளக்கம் எவ்வளவு அப்படின்னா 11.45. Example 8.8. Find the standard deviation of the following data 7, 4, 8, 10, 11. Add 3 to all values, then find the standard deviation of the new values. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு திட்ட விளக்கம் காண்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பரும், இதுக்கப்புறம் அதுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஒவ்வொரு நம்பர் கூடயும் 3 கூட்டிட்டு புதுசா கிடைக்கக்கூடிய தரவுகளுக்கு மறுபடியும் திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சு அது ரெண்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த நம்பர் இல்லைங்களா, அதை நம்ம 7 வரிசையில் எழுதிக்கலாம். 4 7 8 10 11. இதுக்கு நாம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அது n = 5 அப்படின்னு எழுதிக்க போறோம். நம்ம எந்த மெத்தட்ல இதை செய்யலாம்னு முதல்ல முடிவு பண்ணிக்க போறோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, எல்லாத்த விட இந்த ஊக சராசரி முறை ரொம்ப ஈஸியா இருக்கும், அஷ்யூம்டு மீன் மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் இப்ப பயன்படுத்தலாம்னு இருக்கேன். நம்ம புக்ல நேரடி முறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பரா நான் ஃபீல் பண்றேன். அப்போ அந்த பெரிய நம்பர்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களோ அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அஷ்யூம்டு மீன் மெத்தட் எடுத்துட்டோம்னா அந்த மிஸ்டேக்ஸ் இருக்காதுங்கிறதுக்காக அதுல போட போறேன். பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸை எழுதிக்குவோங்களா. நமக்கு அஷ்யூம்டு மீன் மெத்தட்ல ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா உடனே முதல்ல ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா di ஸ்கொயர் மைனஸ் சிக்மா di. பாருங்க, இது சிக்மா di ஸ்கொயர் பை n வந்துரும், இங்க சிக்மா di பை n த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதாவது சிக்மா is equal to root of summation di ஸ்கொயர் பை n மைனஸ் summation di பை n த ஹோல் ஸ்கொயர். அப்ப ஃபர்ஸ்ட் xi வேணும், அடுத்து d வேணும் இல்லைங்களா, அப்போ di வேணும், அதுக்கப்புறம் di ஸ்கொயர் வேணும்.
இப்போ நான் assumed mean method, அதாவது ஊக சராசரி முறை அப்படின்னு சொன்னேன். அப்போ சராசரியை நாம தானே ஊகிக்க போறோம். என்ன முதல்ல ஏறுவரிசையில் எழுதுறாங்களா? 4 7 8 10 11 அப்படின்னு எழுதியிருக்கோமா? இதுல நடுவா இருக்கிற இந்த 8ஐ நாம ஏன் வச்சுக்கலாமா? சோ a சமம் 8 என்கிற தமிழ்ல, அதுல இங்கிலீஷா இருந்தா let a is equal to 8 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ di வேணும் அப்படின்னா xi ல இருந்து இந்த a வை கழிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 ல இருந்து 8 கழிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 8, ரெண்டாவதுல இருந்து 8ன்னு ஒவ்வொன்றுல இருந்து 8 கழிக்கணும். அப்ப என்ன ஆகும்னா -4. இங்க பாருங்க 7 ல 8 போச்சுன்னா -1, 8 ல 8 போச்சுன்னா 0, and 10 ல 8 போச்சுன்னா 2, 11 ல 8 போச்சுன்னா 3 அப்படின்ட்டு பாருங்க. இது ரெண்டையும் கூட்டுங்க 5, இது ரெண்டையும் கூட்டுங்க 5, மைனஸ்க்கு பிளஸ்க்கும் போயிருச்சு. இங்க என்ன நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த di சிக்மா di என்னன்னு 0ன்னு கிடைச்சிருச்சு. பின்ன ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு. அதனால இங்க பாருங்க di ஸ்கொயர்னா இதனுடைய வர்க்கங்கள். அப்போ 4 ஸ்கொயர் வந்து 16, 1 ஸ்கொயர் 1, 0 ஸ்கொயர் 0, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9 அப்படின்னு கிடைக்கும். இதையும் கூட்டிக்கலாங்களா? 16 4 கூட்டுங்க 20, 20 10 கூட்டுங்க 30ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ இதுல கொண்டு வந்து பிரதியிட போறோம். சிக்மா di ஸ்கொயர் இந்த 30 பை n என்ன அப்படின்னா பாருங்க 5. இதனோட மதிப்பு 0. சிக்மா di 0ங்களா? இப்போ 0 பை 5 நமக்கு இது இல்லாமயே போயிடும். இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டாலும் இது இல்ல. 0 பை n இது 0. அதனால இதை விட்டுட்டு இதுக்கு மட்டும் பாருங்க 5 6 வாட்டி 30. அப்போ √6 அப்படின்னு கிடைக்குது. எது? இந்த சிக்மா. ஓகேங்களா? அடுத்தது வாங்க. நம்ம ஆக்சுவலா இதுக்கு வந்து டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஈஸியா சொல்றேன் பாருங்க. √6 √3 இன்டு √2 எழுதிக்கலாம். √3க்கு 1.732, √2க்கு 1.414 இருக்கா? இந்த ரெண்டையும் பெருக்கிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க 4 2 8 12 28 29 2 4 4 6. அடுத்து 1ஆல 1732. அடுத்து 4ஆல இங்கதான் 4ஆல பெருக்கிருக்கோம் நாங்க 69 28. மறுபடியும் 1ஆல அப்படின்னா 1 7 3 2. இப்போ கூட்டிக்கலாம் பாருங்க 8 4 17 20, இப்போ 2, இப்போ 11 and 13 19, மீதி 1 10 14, 4 மிச்சம் 1, 13 14 மிச்சம் 1, இப்போ 2. எத்தனை? இதுக்கு அப்புறம் 3, இதுக்கு அப்புறம் மொத்தம் 6, 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ். அப்ப நமக்கு என்ன வரும்னா 2.45 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஏன்னா நம்ம 2 இடம் திருத்தமாக மாத்திக்கலாம். இது 5 விட பெருசா இருக்கனால இங்க ஒன்று சேர்த்துக்கலாம். அப்போ சிக்மா என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 2.45 என்ன தோராயமாக அப்ராக்சிமேட்லி இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வரும். இப்போ ஒவ்வொன்று கூடயும் 3 கூட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 கூட 3 கூட்டுங்க 7, 7 கூட 3 கூட்டினா 10, 8 கூட 3 கூட்டினா 11, 13 14. இதுதான் நியூ டேட்டா. இதுக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? xi. அடுத்தது d வேணுங்களா? நம்ம இதே மெத்தட் தான் இதுக்கும் பயன்படுத்தலாம். அதனால xi ல இருந்து a வை கழிக்கிறோம் அப்படின்ட்டு இங்க di ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இங்க நம்ம a கன்சிடர் பண்ணுங்களா? a சமம் பாருங்க இதுல நடுவுல இருக்க இந்த 11 வச்சுக்கலாமா? எங்க அதாவது let a is equal to 11. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க 7 10 11 13 14 அப்படின்னு நம்ம இதனுடைய கொடுத்திருக்கிற தரவுகள் புதிய தரவுகளா கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை நம்ம எழுதிட்டோம். எழுதிட்டு பாருங்க 7 ல இருந்து 11 கழிச்சா -4ங்களா? 10 ல இருந்து 11 கழிச்சா -1, 11 ல 11 போச்சுன்னா 0, 13 ல 11 போனா 2, 14 ல 11 போனா 3. பாருங்க இது ரெண்டையும் கூட்டுங்க -5 இது +5 0 ஆயிடும். So sigma di is 0. இப்போ இங்க 16 1 0 4 9. இப்போ 9 1 கூட்டுங்க 10, 16 4 கூட்டுங்க 20, 20 10 கூட்டுங்க 30 ஆயிடுச்சு. ஓகேங்களா? சேம் தான். சிக்மா is equal to ஃபார்முலா அதே ஃபார்முலா சிக்மா di ஸ்கொயர் பை n மைனஸ் சிக்மா di பை n த ஹோல் ஸ்கொயர். என்ன ஆகும்? இதுக்கு மட்டும் தான் வேல்யூ வரும். ஏன்னா இதனுடைய மதிப்பு இங்க 0. அதனால இது காணாம போயிடும். இதுக்கு மட்டும் மேல 30 கீழே 5 இது ரூட்குள்ளார என்ன கிடைக்கும்? √6 கிடைக்கும். நம்ம இப்போதான் √6க்கு வேல்யூ கண்டுபிடிச்சோம். என்ன அப்படின்னு 2.45 அப்படின்னு. அப்போ இந்த ரெண்டுல இருந்தும் என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா, இப்போ ஒரு தரவுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்க.
ஒவ்வொரு எண் கூடயும் 3 கூட்டுங்க, உங்களுக்கு புதுசா என்ன டிவியேட் ஆயிருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னா அதேதான். அப்ப ஒரு நம்பர் இந்த மாதிரி கொடுத்துக்கூடிய தரவுகள்ல எல்லா நம்பர்கள் கூடயும் ஒரே கான்ஸ்டன்ட் நம்பரை ஆட் பண்ணாவோ அல்லது சப்ராக்ட் பண்ணாவோ ரெண்டுக்கும் வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, ரெண்டும் சமமா தான்.